நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாளரசன் துரைசாமி. அப்பா சம்பாதித்த சொத்து இருக்குது. அவர் மறந்த பிறகு அவங்க பசங்களுக்கு அந்த சொத்தை பிரித்து கொடுப்பாங்க. அப்போ பெரியவங்க பிரித்து கொடுப்பாங்கன்னா மேல்பாகம் அண்ணனுக்கு, கீழ்பாகம் தம்பிக்குன்னு சொல்லுவாங்க. மேல்பாகம்னா மேற்கு பக்கம், தெற்கு பக்கம் மேல்பாகம், கிழக்கு பக்கம் வடக்கு பக்கமும், அதாவது கீழ்பாகம்னு சொல்லுவாங்க. அப்படி பிரிக்கும் பொழுது எப்போதுமே பார்த்திங்கன்னா அந்த அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வடக்கும் கிழக்கும் ஒரு காரணம் ஒரு இடத்துல இடம் இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த பிரித்து கொடுக்கும் பொழுது தம்பிக்கு நல்ல ஒரு அமைப்பாகவும், அண்ணனுக்கு அது தவறான அமைப்பாகவும் மாறிடுது. எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 அடின்னு வச்சுக்கோங்க. 50 அடியில் 2ஆக பிரித்து கொடுப்பாங்க. பிடிச்சிக்கணும், இந்த பக்கம் 25 அடி, அந்த பக்கம் 25 அடி. அப்போ கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு இருக்கும், அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் இருக்கும். அப்போ என்னென்னா தம்பி அவர் 25 அடியிலேருந்து வீடு கட்ட ஆரம்பிச்சார்னா அவர் கிழக்கு பக்கம் ரோடு இருக்கிறனால அவருக்கு சூரிய ஒளி வந்துடும். அப்போ அவருக்கு பெஸ்ட் ஆகிடும். அதே அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிற 25 அடி தான் இருக்கும். அப்போ அதில் அவர் வீடு கட்டுற பொழுது கிழக்கு க்ளோஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், அவர் ஒரு 3 அடி 4 அடி விட்டு தான் கட்டணும். கட்டும்போது என்னன்னா கொடுத்தது 25 அடி, அதில் 5 அடி 4 அடி போச்சுன்னா அவருக்கு மீதி 20 அடி. அப்போ செவரில் போச்சுன்னா வீடு அவருக்கு குறுகியதாக போயிடும். எனவே அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு பெருசாக, தம்பிக்கு கொஞ்சம் வீடு பெருசாக இருக்கும், அண்ணனுக்கு கொஞ்சம் வீடு சின்னதாக இருக்கும். எனவே இந்த அமைப்பில் பிரித்து கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த பாகுபலி பண்ணுற பெரியவங்க சரியான முறையில் பிரித்து கொடுக்காம அண்ணனுக்கு ஒரு 2 அடி சேர்த்து, அதாவது மொத்தம் 50ன்னா அண்ணனுக்கு ஒரு 27 அடி 28 அடி கொடுத்துருங்க, தம்பிக்கு மிச்ச அடி கொடுத்துருங்க. அப்போ தான் அது 2 பக்கம் வீடு கட்டுறப்ப 2 வீடு ஒரே சமமாக இருக்கும், அது சரிசமமாக பிரித்து கூட அமைப்பு இருக்கும். ஏன்னா கிழக்கு பக்கம் அவளுக்கு ஜன்னல், அதாவது சூரியன் வரணும், ஜன்னல் வைக்கணும். பெரும்பாலும் நிறைய பேர் பாருங்கள், அந்த பாகுபலி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அண்ணன் நல்லா சிலிப்பு இல்லாமல் இருப்பார், தம்பி கொஞ்சம் சிலிப்போடு இருக்காருன்னா அது காரணம்னா அந்த பொதுவாக பிரிக்கிறப்ப கிழக்கு க்ளோஸ் ஆகிடும். அதனால் என்னென்னா அவர் மூத்த மகன் கடைசி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கர்மா சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் கர்மா மூத்த மகனில் தான் பாதிக்குது அப்படின்னு கர்மா மேலே பழி போட்டுருவாங்க. நம்ம பழியே போட தேவையில்லை. இது ஒரு கர்மா தான். அதாவது அவங்களுக்கு இடம் கரெக்டாக கிடைக்கிறது ஒரு கர்மா தான். அப்படி அந்த கர்மா நல்ல கர்மாவை மாற்றுறதுக்கு 2 அடி சேர்த்து கொடுத்தீங்கன்னா தான் அவங்களும் சிறப்பாக இருப்பாங்க, இவங்களும் சிறப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இந்த பாகப்பில் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரிவிக்கலாம். நான் அதுக்கு பதில் போடுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.